ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அஜரணி சீசன் 2 சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாராவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சந்தியாவும் சரவணனும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன், ஒன்று என்ன பிடிக்கல, இல்லைன்னா இந்த வீட்டில் வாழ உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு எங்கள் அம்மா கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. அதுக்கு சந்தியா எந்த ரிப்ளையும் பண்ணல. உடனே பார்த்தீங்கன்னா சரவணன் பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட பேசுறது செவத்துக்கிட்ட பேசுகிறது ஒன்று தான் சொல்லிட்டு சரவணன் சொல்லிவிட்டு நான் போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே சிவகாமி பார்த்தீங்கன்னா, சந்தியை எங்கன்னு நான் கேட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சரவணன் கிட்ட அது நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கம்மான்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. உடனே சந்தியா வந்துடுறாங்க. சந்தியா வந்துட்டு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எவ்வளோ அழகாக லட்சணமாக வந்திருக்காளே, இவ்வளோ லட்சணமாக அழகாக வரத்துக்கு இவ்வளோ லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவகாமி எதுவும் சொல்லணும்னு சொல்லு சந்தியா பற்றின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சரவணன் இந்த பூஜையெல்லாம் முடிவிட்டு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அந்த பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு தாலியெல்லாம் நல்லபடியாக பிரித்து கொடுத்துட்றாங்க. எல்லோரும் சந்தியாவுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்புறம் சிவகாமி பார்த்திங்கன்னா, இந்த அதாவது இனிமேல் நீ புது பொண்ணு கிடையாது, இந்த வீட்டோட மருமக, தாலியை பிரித்து கோத்தாச்சுன்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் உன்னை எப்படி வளர்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, நல்லா வளர்த்துருக்காங்களா நல்லா வளர்க்கலையான்னு சொல்லிட்டு சிவகாமி கேட்குறாங்க. உடனே சந்தியா ஏன்னா நல்லா தான் வளர்த்துருக்காங்க எங்கள் வீட்டில் அப்படி சொல்கிறாங்க. உடனே சிவகாமிக்கு எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. சிவகாமி கேட்குறாங்க, நல்லா வளர்த்துருக்காங்கன்னா இத்தனை பேர் ஆசீர்வாதம் பண்ணாங்களே, இவ்வளோ லேட்டாக தான் வருவியா, இல்லை அவங்க காலில் விழுந்தியா, இத்தனை பேர் ஆசீர்வாதம் பண்ணாங்களே, அவங்க காலில் விழுந்து நீர்க்க சுமங்கலியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரோட காலில் விழுந்தியா, ஒருத்தர் காலில் கூட விழலைன்னு சொல்லிட்டு சிவகாமி திட்டுறாங்க. உடனே சிவகாமி இப்போ நீ போய் சரவணனோட காலில் விடணும்னு சொல்கிறாங்க. உடனே சந்தியாவுக்கு சரவணன் பார்த்தீங்கன்னா இல்லை பரவாயில்லம்மா, அதெல்லாம் அந்த காலத்து பழக்கம்னாலும் இப்போ போய் விழணும்னு சொல்கிறாங்க. உடனே சந்தியாவை இப்போ சரவணனோட காலில் விழுந்துட்டு அப்புறமா அந்த சொம்பில் தண்ணி கொடுத்து ஐயா எடுத்துகிட்டு போய் 2 பேர் துளசி செடியில் போய் ஊற்றிட்டு சொல்கிறாங்க. 2 பேர் போய் துளசி செடியில் ஊற்றுறாங்க. உடனே சரவணன் நீங்கள் வருவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல, வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு சந்தியா நான் ஒன்றும் உங்களுக்காக வரல, இல்லை உங்கள் மான மரியாதை போகுதுன்னு சொல்லி நினச்சி வரல, எங்கள் அப்பா அம்மா என்னை நல்லா வளர்த்துருக்காங்களா இல்லைன்னு சொல்லி டெஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த டெஸ்ட்டில் நான் ஒழுங்கானவ தான், எங்கள் அப்பா அம்மா என்னை நல்லா தான் வளர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரவணன் மனசில் நினச்சிக்கிறேன், நம்ம என்ன தப்பு பண்ணோம், இவ்வளோ கோபமாக பேசுகிறாங்களே இவங்க அப்படின்னு சொல்லி சரவணன் நினச்சிக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேர் சொம்பு ஊற்றிட்டு போயிடுறாங்க. அப்புறம் சிவகாமி பார்த்திங்கன்னா இப்போ இனிமேல் இவளோட வாழ்க்கையை நம்ம ஒரு இனிப்போட தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு சந்தியாவை பாயசம் செய்ய சொல்லிடுறாங்க சிவகாமி. உடனே சந்தியாவுக்கு ஷாக் ஆகிடுது. அதுவும் இல்லாமல் சந்தியாவுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாரும் சமையல் கட்டு பக்கமே போகக்கூடாது, சந்தியா தான் இன்றைக்கி பால் பாயசம் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்க போகிறான்னு சொல்கிறாங்க. உடனே சரவணோட அப்பாவுக்கு ஐயா ஜாலி, மருமகளை முந்திரி பருப்பு மறந்துடாத, கொஞ்சம் ஜாஸ்தி போட சொல்லி சந்தியா கிட்ட சொல்கிறாங்க. அம்மா சந்தியா பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் உட்காந்து புலம்புறாங்க. இந்த வீடே இல்லை ஏதாவது டெஸ்ட் வைக்கிறதா ஒன்றுமே புரியலையே, ஒரு பொண்ணு நல்லவளான்னு சொல்லி நல்லவளா இல்லை கெட்டவளான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்கு பால் பாயசம் செய்ய சொல்லுவாங்களா, பாயாசத்தில் முந்திரி இருக்கும், அப்புறம் வெள்ளை கலரில் இருக்கும், சேமியா போடுவாங்க, இவ்வளோ தான் தெரியும், குடிச்சு தான் இருக்குது, ஒரு நாள் கூட பக்கமே நான் போய் பார்த்தது இல்லையேன்னு சொல்லிட்டு சந்தியா சொல்கிறாங்க. சந்தியா உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க ரூமில். இதே ஆம்பளைக்கு டெஸ்ட் வைக்கிறதுனா இப்படியா பண்ணுவாங்க இந்த வீட்டில்னு சொல்லிட்டு சந்தியா ஒரே புலம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தியா பார்த்திங்கன்னா, நான் இதெல்லாம் என்ன எங்கே போய் முடிய போகுது தெரியலன்னு சொல்லிட்டு சந்தியா ஒரு சேரில் உட்காந்து தலைமையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதோட எபிசோடை முடிச்சிட்டாங்க. இனி ஒரு எபிசோடில் சந்தியா எப்படி பால் பாயசம் செஞ்சு எப்படி இங்கே எல்லாருக்கிட்டையும் சமைச்சு இது பண்ணி என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.